பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கவனிப்போம். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 29ஆம் வசனத்தை வைத்துதான் தாவீதின் கல்லறை எங்க இருக்கிறது என்பதை பின் நாட்கள் என்ன பண்ண கண்டுபிடித்தாங்க. பேதுரு மேல் வீட்டிலிருந்து பிரசங்கம் பண்றார். அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கல்லறை எங்க என்றும் பிற்பாடு ஆறுதல் என்ற தலைப்புல ஒரு 3 காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சகோதரரே, கோத்திரங்களின் தலைவனாகி தாவீதை குறித்து நான் உங்களோடு தைரியமாய் பேசுகின்றதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்துல இருக்கிறது என்று சொன்னார். எந்த இடத்துல தாவீதுடைய கல்லறை இருக்கிறது என்று நம்ம தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17 18 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, நகரத்திற்கு போய் இன்னான் வீட்டுல திருவிருந்த அனுசரிக்க முடியாது, கர்த்தர் திருவிருந்த ஆயத்தம் பண்ண முடியாது சீஷர் இடத்துல கர்த்தர் சொல்றார். இன்னான்னு சொல்லுவார், பெயரிட மாட்டாங்க. ஏனென்று சொன்னா அந்நாட்கள்ல இருந்த அரசாங்கம் அவ்வளவு கடுபடியா இருந்தபடினால பெயர் குறிப்பிடாம நகரத்துக்கு போய் இன்னார் வீட்டுல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக 13ஆம் சங்கீதத்திலிருந்து 18ஆம் சங்கீதம் வரைக்கும் பாடி திருவிருந்து கொடுக்கிறார். பிற்பாடு 136ஆம் சங்கீதத்தை பாடி ஸ்தோத்திர பாடலை பாடி அவர் ஒலிவ மலைக்கு போனார்னு இருக்கும். ஒலிவ மலை இல்ல, ஒலிவ மலை கீழே இருக்கிற கெத்செமனே தோட்டத்துக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். ஆமென். கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். ஸ்தோத்திர பாடலை பாடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டார். தேவ பிள்ளைகளே, நகரம் எந்த இடத்துல நகரம் என்று வருகிறதோ வேதாகமத்துல இது எருசலேமை குறிக்கிறது. 127ஆம் சங்கீதத்துல வாசித்து பார்ப்பேன்னா, கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று பார்க்கிறோம். எங்கெல்லாம் நகரம் 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 என்று வேதாகமத்துல வருகிறதோ இதெல்லாம் எருசலேமை குறிக்கிற வார்த்தை. ஆகவேதான் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்படுது. அவர் நகரத்துக்கு புறமே என்ன பண்ணாராம்? பாடுபட்டார். அப்ப எருசலேமுக்கு புறமே கர்த்தர் பாடுபட்டது குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கவனிக்கலாம். இன்னார் வீடு யாருடைய வீடு? தாவீதுடைய கல்லறை எங்க இருந்தது? இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனி. மார்க்குடைய தாத்தா பேர் நபா. சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்குடைய தாத்தா பேர் என்ன பேரு? நபா. இவர் ஒரு பெரிய பணக்காரர். இந்த நபாவுக்கு ஒரே ஒரு பெண்ணு மட்டும்தான் பிறந்தாங்க. அவங்க பேர் மரியாள். வேதத்துல 6 மரியாள் இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு மரியாள். கவனிங்க. இந்த நபாக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் பிறந்தாங்க. அதோட குழந்தையும் பிறக்கல, நின்றுச்சு. ஆனா யூதருக்குள்ள ஆண் பிள்ளை இருந்தாதான் அவங்களுக்கு கௌரவம், பெருமை, பிற்பாடு ஒரு கனமும் இருக்கும். பெண்களா இருந்தா கனம் கிடைக்காது. இதனால இந்த நபா அவங்க சொந்த பந்தங்கள் வீட்டுல அநேகர் வீட்டுல ஆண் பிள்ளைகள் இருந்ததுனால அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவர் சொந்தக்காரருடைய வீடு எங்க இருக்குன்னா சீப்பூர். சீப்பூர் இந்த ஊர்ல இருக்கிற சீப்பூர் தீவானும் லேவியனும். சரி, கவனிக்கலாம். எல்லாரும் கவனிக்கும். இப்ப இந்த சீப்பூர் தீவுல
இந்த நபாவுக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க. அந்த சீப்பூர் தீவுல இருக்கிற சொந்தக்காரனுடைய பையன் பேர் வந்து யோசே. இந்த யோசேவை கூட்டின்னு தத்தெடுத்து அடாப்டிவ் சைல்டாக தத்தெடுத்து இந்த பர்னபானவனை வளர்க்கிறார். யாரு அடாப்டிவ் சைல்டு, அதாவது தத்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பதாக வேதாகமத்துல பரு என்ற ஒரு வார்த்தை வரும். இப்போ தத்தெடுத்த ஒரு பேர்னா பேரு நபா, முன்னாடி பருன்னு போட்டா பர்னபா. கவனிக்கலாம், எங்கெல்லாம் வேதத்துல பர்த்திலேமியு அப்படின்னு வந்து பருன்னு வந்தாவே அவர் அடாப்டிவ் சைல்டு, அதாவது தத்தெடுத்த பிள்ளையாக, வளர்ப்பு பிள்ளையாக தத்தெடுத்துக்கினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளை. இப்போ இந்த பர்னபா மரியாளுக்கு அண்ணன் முறையா ஆகுது. கவனிக்கிறீங்களா? அண்ணன் முறை ஆகுது. இந்த மரியாளுக்கும் பெரியவளாகி திருமணமான பிற்பாடு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேரு யூத முறைமையின்படி யோவான் என்று பெயர் வைக்கிறாங்க. யூத பெயர் யோவான் என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க. மரியாளுடைய கணவரும் செத்துட்டாரு. கவனிக்க, மரியாளுடைய கணவரும் செத்ததுனால இவங்க எங்க புறப்பட்டு வராங்கன்னா, சீப்பூர்ல இருந்து புறப்பட்டு வந்து எருசலேம்ல ஒரு பெரிய வீடு கட்டாங்க. இந்த வீட்டுக்கு மேலதான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17 இருந்து 18 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா திருவிருந்து அனுசரிக்கப்படுகிறது. 120 பேர் மேல் வீட்டுல கூடி ஆராதனை செய்தாங்களே, இதுவும் அங்கதான் நடக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பேதுரு சிறைச்சாலையில இருந்து விடுதலையாக்கப்பட்டு எங்க போறாருன்னு ஜோமன் இருந்து வீட்டுல போய் கதவு தட்டாரு இல்லையா, இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா இந்த மேல் வீட்டுல தான் நடக்குது. கவனிக்கலாம், இவங்க சீப்பு தீவுல இருந்து வந்து எருசலேம்ல ஒரு பெரிய வீடை மரியாள் கட்டாங்க. அந்த வீட்டு மேல் வீட்டுல தான் கூடி கர்த்தருடைய பிள்ளைங்க அடிக்கடிக்கு ஆராதனை செய்வாங்க. இயேசுவும் அங்கதான் திருவிருந்து கொடுத்தாரு. அப்போஸ்தலர் அங்க போயிட்டு அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் நடத்துவாங்க. கவனிக்கிறீங்களா? கவனிங்க தேவ பிள்ளைகளை, கவனிங்க. இப்போ பர்னபா, இந்த யோவான் சொன்ன இல்லையா, இவரு அதிகமா படிச்சதுனால அந்நாட்கள் இருந்த ரோம் அரசாங்கம் இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குது, மார்க்கு என்ற ஒரு பட்டம். இது அவருடைய பெயர் அல்ல, பட்டம் கொடுக்குது. மார்க் என்று சொன்னா சுத்தின்னு அர்த்தம். இவரு நல்ல டிகிரி முடிச்சவரு, 5 மொழிகள் தெரியும். அதனால ரோம் அரசாங்கம் இவருக்கு என்ன கொடுக்குதுன்னா சுத்தி என்கின்ற மார்க் என்கின்ற ஒரு பட்டத்தை நம்ம கொடுக்குது. அதுதான் இவர் பேரு ஜான் மார்க் என்று நம்ம வேதத்துல அழைக்கப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பர்னபா மார்க்குக்கு என்ன வேணும்? தாய் மாமன் வேணும். புரியுதுங்களா? அல்லேலூயா. இப்போ பேதுரு இந்த ஜான் மார்க் வீட்டு மேல் தளத்துல பிரசங்கம் பண்ணும்போது தான் அவர் என்னன்னு இப்போ தாவீதுடைய கல்லறை எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். மேல் வீட்டுல பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, சகோதரரே, கோத்திரங்களின் தலைவனாகிய தாவீது குறித்து உங்களோடு தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்க. அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்துல இருக்கிறது என்று சொல்லி எல்லாருங்க பாருங்க. மேல் வீட்டுல இருந்து கையை எப்படி நீட்டி பிரசங்கம் பண்ணாருன்னா கீழ் நோக்கி பிரசங்கம் பண்ணார். இன்னார வரைக்கும் தாவீதுடைய கல்லறை எங்க இருக்குது? நம்மிடத்துல இருக்குதுன்னு பண்ணோம். பேதுரு பண்ண பிரசங்கத்தை எடுத்து பின்னாட்கள் அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தா கோத்திரங்களின் தலைவனாக இருக்கிற தாவீதுடைய கல்லறை எங்க இருக்குன்னா ஜான் மார்க் வீடு தாவீது கல்லறை மேல வீடு கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கலாம், அவருடைய கல்லறை எங்க இருக்குது? ஜான் மார்க் வீட்டுலதான் அவருடைய கல்லறை நம்ம இருக்கிறது. ஆமென். சரி, பர்னபா என்று சொன்னா பர்னபா பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா பவுலோடு கூட போய் இணைந்து ஊழியம் செய்யறாரு. பவுலுக்கு அவருக்கும் வாக்குவாதம் உண்டானோடனே மார்க் அவரை சேர்ந்து ஊழியம் செய்யறாரு. பர்னபா என்று சொன்னா ஆறுதலின் மகன் என்று பொருளாக இருக்கிறது. சரி, ஆறுதல் என்ற தலைப்புல
ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசும்படியா விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். 66ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்தை கையில எடுத்துக்கலாம். 9 13 வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். நான் 12ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்தை, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு வருகிற ஆற்றை போலவும் அவனிடத்தில் பாழும்படி செய்கிறேன். அப்போது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கலாம். முதலாவது காரியம் ஆறுதல் என்ற தலைப்புல பார்க்கணும். முதலாவது காரியம் பாருங்க, என்ன ஆறுதல்னா, முளைப்பால உண்டு திருப்தி அடைந்து ஒரு தாய் தேற்றுகிறது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார். கவனிக்கலாம், கவனிங்க இருக்கு, கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. இது எதுக்காக சொல்லப்பட்டுன்னா, பாபிலோன் சிறையிருப்புல இருந்து யூத ஜனங்க புறப்பட்டு வராங்க. நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, சொல்லப்பட்டிருக்கோம். 9ஆம் வசனம் பாருங்க, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா தேவ பிள்ளைகளே, பெற செய்கிறவர் யாருன்னா, பிரசவம் பண்ணுகிறவர் யார் என்று சொன்னா கர்த்தர் மட்டும்தான். நீங்க சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது வனாந்தரத்துல இருக்கும்போது பல காட்சிகளை பார்க்கிறார். பெண்மான குட்டி போடுவதற்கு தவிர்க்கும் போது அது வலியும் வேதனையும் இருக்கும்போது ஒரு விதமான சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அதிர்வை உண்டு பண்ணுவார். டக்குன்னு குட்டி போட்டோம். அதுதான் தாவீது பார்த்து பின்னாட்கள சங்கீதமாக பாடுறாரு. கர்த்தருடைய சத்தம் பெண்மான் என்ன பண்ணிச்சான், ஏனும்படி செய்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, ஒரு பிரசவம் பண்ணுகிறவர் யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். அதே போல பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிற உங்களை நான் தடுக்க மாட்டேன், நான் கொண்டு வந்துருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி, பிற்பாடு ஒரு தாயானவர் சிறு பிள்ளையை எப்படி போஷித்து காப்பாற்றி தன் போஷிப்பாலோ தன் முளைப்பாலை கொடுத்து தன் பிள்ளைக்கு போஷித்து காப்பாற்றுகிறது போல இடுப்புல வைத்து சுமக்க வைத்து எருசலேமில் வந்து ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர்னா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது? ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைய போஷித்து தேற்றுவாளோ, அதே போல பாபிலோன் சிறையிருப்புல உங்களை எருசலேமுக்கு கொண்டு வந்து கவனிக்கலாம், சமாதானமாகவும் ஆறுதலாகவும் இருப்பீங்க. நான் உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதற்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும். இவங்க விசுவாசிக்கல, யூத ஜனங்க விசுவாசிக்கல. நாங்க எப்போ போவோம்னா, எரேமியா மூலியமாக ஏசாயா மூலியமாக கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார், 70 வருஷம் சிறையில இருப்பீங்க, பாபிலோன் சிறையிருப்புல இருப்பீங்க, பிற்பாடு உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் சொல்றாரு, பிரசவம் பண்ணுகிறவர் பிரசவத்தை நான் தடுக்க மாட்டேன். அதே போல பாபிலோன்ல இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு எங்க போறீங்க? எருசலேமுக்கு போய் ஒரு தாய் பிள்ளையை போஷித்து காப்பாற்றி தேற்றுவது போல எருசலேம் நகரத்துல உங்களை காப்பாற்றி போஷித்து ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், தேவ பிள்ளைகளே. தாய் தேற்றுதலுக்கு ஒப்பிடப்பட்டு எருசலேம் நகரத்துல நீங்க எப்படி தேற்றப்படுவீர்கள் என்பதை இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமென். அதனால கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாயாய் காணப்படுவார். ஒரு தாய் தன் பிள்ளையை போஷித்து காப்பாற்றுகிறது போல உங்களை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுவார். அது மாத்திரமல்ல, ஒரு தாய் தேற்றுவது போலவும் என் ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். சார், இப்போ ஆறுதல் என்ற தலைப்புல
ஆறுதலின் முளைப்பாலை கொண்டு திருப்தி அடைந்து ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றப்படுவீர்கள் என்று பார்த்தோம். இரண்டாவது காரியம் 77ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவலை என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. திரும்பவும் படிக்கிறேன், கவனிங்க. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று என்று சொல்றார். கவனிக்கலாம். இரண்டாவது குறிப்பு, ஆறுதல் அடையாமல் போயிற்று. இப்போ இது ஆசா பாடின சங்கீதம். இரவுல நான் கையை வானத்துக்கு நேரா விரித்து பரலோகத்துக்கு நேரா விரித்து இரவெல்லாம் ஜெபம் பண்ணாலும் கூட நான் ஆறுதல் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றார். ஏன் ஆறுதல் கிடைக்கலன்னா, இவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்து, என்ன வெளிப்பாடு என்பதை சொல்றேன், கவனி. சங்கீதம் 74 அதுல வாசித்து பாருங்க, 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கன்னா, கோடாரிய போய் சோலையில மரங்களை வெட்டுகிறது போல தேவாலயத்தை என்ன பண்ணலாம், உடைச்சாங்க, இடிச்சாங்கன்னு இருக்கும். தரமட்டம் அதை இடித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்குது. கவனிக்கலாம். பாபிலோன் தேசத்தாரு வந்து தேவாலயத்தை இடிக்கிறத தரிசனமா காண்பார். இன்னும் தேவாலயம் கட்டலைங்க. கட்டுவதற்கு முன்பதாக இந்த நாட்கள்ல தேவாலயம் இடிக்கப்படும் என்பது, தேவகாத் நேச்சரால இடிக்கப்படும் என்பது 74ஆம் சங்கீதத்துல ஆசாப்புக்கு தரிசனம் கொடுக்கிறார். 80ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல அசிரிய தேசத்தார் படையெடுத்து வடக்கு இருக்கிற இஸ்ரவேலை கைப்பற்றி போகிறதே காற்று பண்டி உழுது போடுகிறது வாசிக்கிற அந்த இடத்துல. அந்த காட்டு பண்டி யாருன்னா அசிரிய தேசத்தார் வந்து சிறைபிடித்து போகிறது நம்ம காட்சியை பார்க்கிறார். இந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு கவலை. தேவாலயம் இடிக்கப்படுது, அசிரிய தேசத்தாரால இஸ்ரவேல் ஜனங்க சிறைப்பட்டு போறாங்கன்னு சொல்லி இந்த காட்சியை கண்டு இரவெல்லாம் கரத்தை விரித்து செபிக்கிறாரு. ஆறுதல் கிடைக்கல. ஏன் இந்த சிறையிருப்பு, ஏன் ஆறுதல் இல்லைன்னா, இஸ்ரவேலுக்குள்ள என்னவனா பாவம் காணப்பட்டது. இதுக்கு காரணம் பாவம். பாவத்தோடு இருந்து என்னதான் ஜெபம் பண்ணாலும் நம்ம ஆறுதல் பெறவே முடியாது. என்ன பெற முடியாது? ஆறுதல் பெறவே முடியாதுங்க. பாவத்தை அறிக்கை செஞ்சாதான் உனக்கு வாழ்வுன்றார். விட்டாதான் நித்திய ஜீவன் என்று சொல்றாரு. பாவத்தோடு ஊழியம் செஞ்சாலும் சரி, பாவத்தோடு பைபிள் எடுத்து போனாலும் சரி, பாவத்தோடு ஆராதனை செய்தாலும் சரி, என்ன கிடைக்காம போயிடும், ஆறுதல் கிடைக்காம போயிடும். யூத ஜனங்க, வடக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் தான் தேவாலயம் இடிக்கப்படுது, அசிரிய தேசத்தாருடைய சிறையிருப்புக்கு போறாங்க. இதனால இரவெல்லாம் கரத்தை விரித்து செபித்தாலும் ஆசாப்புக்கு ஆறுதல் இல்லாம போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். சரி, கவனிக்கலாம். 3வது காரியம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்றார். கவனிக்கலாம். யாருக்கு கர்த்தர் ஆறுதல் தர்றாருன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். இது என்ன துயரம்னா, அது இல்லை, இது இல்லை, கட்டத்துக்கு துணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, என் புள்ள ஃபெயில் ஆயிட்டான், அந்த துயரத்தை சொல்ல வரல. இங்க சொல்லப்பட்டு இருக்கிற துயரம் ஆவிக்குரிய துயரம். நான் இன்னும் ஜெபிக்கலையே, இன்னும் வேதம் வாசிக்கலையே, இன்னும் அபிஷேகம் பெறலையே, இன்னும் ஊழியத்தின் தரிசனம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு துயரம் இருக்குமானா, ஆவிக்குரிய துயரம் இருக்குமானா, கர்த்தர் சொல்றாரு, துயரப்படுகிறது தான் பாக்கியவாங்க. இவங்களுக்கு கர்த்தர் என்ன தரலாம்? ஆறுதல் அடைபடி கர்த்தர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஒரு 3 காரியத்தை பார்த்தோம். ஆறுதல். தாவீதின் கல்லறை எங்க இருக்குது? ஜான் மார்க் வீட்டுக்கு கீழே தான் தாவீதின் கல்லறை இருக்குது. இன்னார் வரைக்கும்
நம்மிடத்துல இருக்கிறது என்று சொல்லி பேதுரு மேல் வீட்டுல இருந்து விரலை கீழே நோக்கி ஜெபம் பண்ணனால அந்த பிரசங்கத்தின் வாயிலாக தான் பேதுருடைய கல்லர் அங்க தாவீதுடைய கல்லர் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். சரி, இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். முதலாவது காரியம், ஆறுதலின் முளைப்பால உண்டு திருப்தி அடையுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார் என்று பார்த்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். 2வது, ஆறுதல் அடையாம போறாங்க. காரணம் என்ன? பாவம். 3வது, ஆவிக்குரிய துயரம் இருக்குமானா, நீங்க ஆவிக்குரிய துயரம் இருக்குமானா ஆண்டவர் சொல்ற அவங்களை பாக்கியமா அவர்களை ஆறுதல் அடையவர்கள் சொல்ற. நமக்குள்ள என்ன துயரம் இருக்கணும்? ஆவிக்குரிய துயரம் இருக்கணும். இன்னும் ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணியே, என் வீட்டுக்காரன் ஞானஸ்தானம் எடுக்கலையே, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, இந்த துயரம் இருக்குமானா நீ ஆறுதல் அடிப்படையா கர்த்தர் உனக்கு செய்வார். ஜெபம் இல்லாமா? என் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்து போகிறோம். ஆண்டவரே, பார்த்தோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுனீங்க. இந்த யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அப்பா, சோத்திரன் 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 சோத்திரன். கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த கால வேலை ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முதுகாரன் தயவு எங்களோடு இருக்கட்டும். வயநடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை